அப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, இந்த கால வேளையிலும் கூட யாத்திரைகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் உம் வார்த்தையினால் பலப்படுத்தும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு இன்றைக்கு ஆறுதலை தருகிறது. உம் வார்த்தைகள் எங்களுக்கு இன்றைக்கு தைரியத்தை தருகிறது. உடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தப் போகிறது. நன்மையான காரியங்கள் செய்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரை செய்து உட்காருவோம். இன்றைக்கு யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நிரந்தரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிற அந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வெளிச்சம் இருக்குது. அதுலேயே நமக்கு தெரியுது யாரோட வார்த்தை பவர். நம்மளாம் இப்போ பேசுகிறோம், நாளைக்கு பேசுகிறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். இன்றைக்கி டெக்னாலஜிக்கு நன்றி, யூடியூப் இருக்குது, ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. மனுஷன் உயிராக இல்லைனாலும் அந்த வார்த்தைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அது காதேஸ் வனாந்தரத்தை அதிரி செய்யும்படி செய்கிற வார்த்தை. அன்றைக்கி பார்வோன்னா பேசினார் நமக்கு பெருசாக தெரில. ஆனால் கர்த்தர் என்ன பேசினார், தன் வல்லமை எப்படி வெளிப்படுத்தினார் என்பது நமக்கு நன்றாய் தெரிகிறது. ஆக 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் இந்த அதிகாரத்துக்கு கொடுக்குற தலைப்பு ஈயே ஆசேர் ஈயே, நான் நானாகவே இருக்கிறேன். ஐ எம் தட் ஐ எம். ஈயே ஆசேர் ஈயே, ஐ எம் தட் ஐ எம். நான் மாறாதவராய் இருக்கிறேன். வாழ்க்கையில் நம்பி தலை சாய்க்கலாம். அதான் ஒரு பாட்டு இருக்குல்ல, தலை சாய்க்கும் கல் நீரையா, அந்த மாதிரி இல்லை. ஐ எம் தட் ஐ எம். இந்த தேவன் நம்மை கஷ்டத்தில் கைவிட மாட்டாராம், நஷ்டத்தில் கைவிட மாட்டாராம், சோர்ந்து போகும்போது கைவிட மாட்டாராம், ஆபத்தில் கைவிட மாட்டாராம், பாவத்தில் மாட்டிக்கல கூட கைவிட மாட்டாராம். ஒன்றே ஒன்று தான் அவங்க செய்யணும், மனம் திரும்பி அவரை கூப்பிட்டால் போதும், அவர் அவர்களுடனே இருப்பார். வேறு எந்த க்ரைட்டீரியாவும் அவர் சொல்லவே இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு மட்டும்தான் சொன்னார். ஆண்டவரே, நான் என்னை மாற்றிக்கிறேன், என்னை காப்பாற்று. பாதாளத்தில் இருந்து கூட கூப்பிடலாம், அவர் அங்கே வருவார். அதனால்தான் அவர் அவராகவே இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம். இதை 2 பகுதிகளாக பிரிப்பேன். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய திட்டம் மோசேக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 2வது பகுதி மோசேயும் ஆரோனும் பார்வோனை எதிர்த்து நிற்பது என்பதாக 8ஆம் வசனத்து 25ஆம் வசனம் வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். இதில் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் டீல் பண்ண போகிறார். மோசே, நீ பார்வோன் கையில் பேசாத, ஆரோனை பேச சொல். ஒண்டர்ஃபுல் இல்லை? பார்வோன் தனக்கு ஒரு சபார்டினேட் வச்சு பேச போகிறதில்ல. பார்வோன், நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இந்த பூமியில் என்னோட லேண்டு, என் இடம், இந்த பூமி நான் போட்ட பிச்சை, நீ மனுஷனாக வாழற, நீ என் தாசனாகிய மோசைகளை பேசுகிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. மோசை பேச மாட்டான், அவங்க அண்ணன் பேசுவான். மோசையோட கோல் பேசாது, அவங்க அண்ணனுடைய கோல் பேசும். மோசையோட கோல் செங்கடலை பிளக்க போது, இந்த சின்ன சின்ன கோலை சர்ப்பமாக்குறது, நதியில் ரத்தத்தை கொண்டு வரதெல்லாம் அவனுடைய சகோதரன், அவனுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஆரோனுடைய கோலே செய்யும். என் மகனுடைய டிக்னிட்டியை நான் காப்பாற்றுவேன் என்று மோசையோட டிக்னிட்டியை ஆண்டவர் காப்பாற்றுறாருங்க. ஆச்சரியமாக இருக்குது பார்க்கணும். இன்னையிலேருந்து சொல்ல போகிறேன். ஐ வில் ஸ்பீக் டு யூ, யூ ஸ்பீக் டு ஏரன், அண்ட் ஏரன் வில் ஸ்பீக் டு பேரோ. நான் உங்கள் கையில் பேசுகிறேன், நீ ஆரோன் கையில் பேசு. ஆரோன் பார்வோன் கையில் பேசிட்டோம். ஆமீன். பிளான், திட்டம் தரப்போகிறார். அருமையான திட்டம். காட்ஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட். ஆமீன். அந்த பிளானை நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம ஏற்றுக்கணும். காலையில் மக சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்கார் மேலே, ஃபேமிலி மேலே, நம்ம ஏன் அந்த வீட்டில் பிறந்தோம், நம்ம ஏன் அது பண்ணோம். இல்லை, அப்போ ஆண்டவர் சொன்னாரா? என்னம்மா சொன்னார்? தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள். மாற்றிடலாமா? நமக்கு பிடிக்கலன்னு மாற்றிடலாமா? நம்ம கோச்சிக்கிட்டா மாற்றிடலாம்? இல்லை, அவர் தான் மெயின், அவர் வார்த்தை தான் மெயின். பிளானில் நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஜெயிச்சாலே போதும், நான் அதில் வாழப்போகிறேன். அவன்
இன்றைய சாப்டருக்குள்ளே ஆழமாக போக போகிறோம். God is explaining the plan to Moses. ஆமென். முதலாவது பிளான் என்னவென்றால், அந்த 1-7 முதல் பார்ட் என்னன்னா, மோசையை கொண்டும் ஆரோனையும் கொண்டும் கர்த்தர் கிரியை செய்கிறது உறுதி. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பார்வோன் பெரிய கண்ட்ரி. அன்னைக்கு உலகத்தில் சூப்பர் பவர் ஈஜிப்ட் தான். ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் உலக சூப்பர் பவராக ஈஜிப்ட் இருந்திருக்கு. ஆன் அண்ட் ஆஃப் பாபிலோன் கிட்ட இவங்ககிட்ட சண்டையில் தோற்றுருந்தாலும் நிரந்தரமாக பாப்புலராக ஜீசஸ் பிறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பதாக ரோமர்கள் கையில் ஈஜிப்ட் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பதாக ஏறக்குறைய 4000 இயர்ஸ் அவங்க தான் சூப்பர் பவர். சாதாரண ராஜாக்களை அட்ரஸ் பண்ணல. ஹீ இஸ் த சூப்பர் கிங். அவன் தான் அன்றைய ஆன்டி கர்த்தருக்கு ஆன்டியாக இருந்தவன். இப்போ ஆன்டி கிரைஸ்ட் வர போகிறது போல் அவன் அன்றைக்கு இருந்தான். அவன் ஒரு வேலை செய்ய போகிறான். அவனை எதிர்த்து 80 வயதும் 83 வயதும். ஹல்லேலூயா. வயசுன்னா 80 வயசானவங்களை எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணுவாங்க. தாத்தா தூரம் உட்கார. ரொம்ப வயசானவங்களை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஞானியாக இருந்தால் கூட குறைச்சிடுவாங்க. அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, டேடி நீ பெரிய ஆள் தான், நான் ரொம்ப பேசுகிற டேடி, உட்காந்துரு டேடி, நீங்கள் பேசாதீங்கன்னு பிள்ளைங்க பேசுவாங்க. பார்த்துருக்கோம். God is going to reaffirm his word through Moses and Aaron. ஆரோன் மோசையை கொண்டு அவர்களுடைய கோலினால் கிரியை செய்ய போகிறார். ஆமென். அந்த முதல் பகுதியில் பார்வோனுடைய இருதயம் இதை பார்த்து குறைவுபட போகிறதில்லை, அதிகமாக கடினப்பட போகிறது. பார்வோனுடைய இருதயம் கடினத்தினால் என்ன ஆகிறது? இன்னும் அதிகமாக கடினத்தினால் அவன் ஆபத்துக்குள்ளே போகிறான். இதை முதல் பகுதியில் படிக்க போகிறோம். இரண்டாவது பகுதியில் மோசேயும் ஆரோனும் அடிக்கடி இந்த அதிகாரம் முழுவதும் திரும்ப அவனை மீட் பண்ண போகிறாங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனுடைய மந்திரவாதிகள் சூனியக்காரர்களை எதிர்த்து நிற்கப் போகிறார்கள். பார்வோனை எதிர்த்து கர்த்தர் கொடுக்கிற முதல் வாதையும் இரண்டாவது வாதையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல் வாதை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் 2 மிரக்கல் பார்ப்போம். ஒன்று கோல் சர்ப்பமாக மாறும், இரண்டாவது நைல் நதி இரத்தமாக மாறும். இந்த மெஜிஷியன் ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருக்கிற மாதிரி மோசே என்னெல்லாம் பண்ணுவாரோ அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சின்ன அளவில், பெரிய அளவில் இல்லை. எப்படி பண்ண மாட்டாங்க? சின்ன அளவில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறார்கள். கர்த்தருடைய வல்லமை மகா பெரிய வல்லமையாக இருக்கிறது. வாங்க திருச்சபையை நாம் ஆண்டவருடைய சத்தியத்துக்குள் போகிறோம். நம்பர் 1, இன்றைக்கி இஸ்ரவேலர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் உறுதி எடுத்து விட்டார். I am going to liberate Israelites from the slavery in Egypt. எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களை நான் விடுதலையாக்க போகிறேன். This is God's mission. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் கட்டப்பட்டிருந்தால், பாவத்தில் இருந்தால், வியாதியில் இருந்தால், எதில் இருந்தாலும் அவனை விடுதலையாக்குவது ஆண்டவருடைய திட்டம். இது ஆண்டவருடைய மிஷன். இதை நம்ம மிஷனாக எடுத்து நம்ம செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி பஸ்ஸில் வரும்போது ஒரு ஐயா எனக்கு எழுந்து வழி விட்டார். கொஞ்சம் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் தான். நான் அவருக்கு வழி விட்டேன். நான் உட்காந்துட்டேன். எனக்கு ரொம்ப முடிவலிங்க அப்படின்னாரு. என்னங்க சார்? அவர் சொன்னார், நான் ஒரு ப்ரொஃபஸர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில். சார் நானும் ஒரு ப்ரொஃபஸர் தான் சார். ஓ அப்படி. அதுக்குள்ளே தான் முட்டி வலியை பற்றி சொன்னார். முட்டி வலிக்கு என்ன பண்ணணும்னு சில டிப்ஸ் கொடுத்துட்டு நான் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னேன், நான் உங்களுக்காக ஜீசஸ் கையில் ப்ரே பண்ண போகிறேன். ஜீசஸ் உங்களை என்ன பண்ணுவார்? சுகப்படுத்தும். என்னுடைய ஃபிசியோதெரப்பி அவரை முட்டி வலிந்து காப்பாற்றுறது மிஷன் தான். அதை காட்டிலும் பெரிய மிஷன் இயேசுவின் ரத்தம் அவரை இந்த முட்டி வலியிலிருந்து காப்பாற்றும். We have been called for a mission to deliberate, to deliver, to liberate, to free Israelites. ஆமென். மக்கள் விடுதலை ஆகும்போது விடுதலை பண்ண முடியாது அப்படின்னு சாத்தான் வந்து நிற்பான். கரெக்டாக இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க அவங்க ஆண்டவர் ஏன் விடுதலை பண்ண மாட்டான்னு பார்வோன்னு சொல்கிறான். அவங்கள வச்சு இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவர்களை வேலை வாங்கி கொண்டு இவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன் கையிலே பவரை வைத்து கொண்டு அவருடைய மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். இவன் கையில் நம்ம ஏற்கனவே முந்தின நாள் படிக்கும்போது படித்தோம். அவன் கையில் இக்னரன்ஸ் இருந்துச்சு, அரகன்ஸ் இருந்துச்சு. அரகண்ட்டாக அவன் பிஹேவ் பண்ணால் தெரியாதவன் பிஹேவ் பண்ண போகிறான். அரகண்ட்டாக இருக்கிற ஜனங்க இருதயம் கடினமாக இருப்பாங்க. நான் மருந்து குடிக்க மாட்டேன். எப்படி இருப்பாங்க? மருந்து குடிக்க மாட்டேன், நான்லாம் குடிக்க மாட்டேன். ஐயா, நீ இக்னரண்ட்டான அரகன்ஸில் இருக்கிற. கர்த்தருக்கு முன்பதாக உன் இருதயம் கடினம் எவ்வளவாய் செல்லும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஹார்ட்டு தனக்குத்தானே ரத்தம் அனுப்பிக்கும். முதல்ல உடம்புக்கு அனுப்பும். சுப்பீரியர் வீனக்கவா, இன்ஃபீரியர் வீனக்கவா அப்படின்லாம் இருக்குது. ஆமாம்.
ஹார்ட் அனுப்புகிற ரத்தத்தில் ஏறக்குறைய போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போதே சுத்தமாக ரிட்டர்ன் ஆகுறது தான் 40% பிளட்டுக்கு மேலே. தலைக்கு போகிற ரத்தம் ரிச் பிளட் தான். ஹார்ட் தனக்குனே ஒரு ரத்தத்தை அனுப்பிக்கும். அதை கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரைட்டு லெஃப்டாக பிரிஞ்சு தனக்குத்தானே அனுப்பிக்கும். இந்த தனக்குத்தானே இந்த கரோனரி ஆர்ட்ரி அனுப்பி கொள்கிற அந்த ரத்தம் ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டால் ஹார்ட்டு அட்டாக், அது பேர் தான். என்னதுங்க, எவ்வளோ நேரம் தாங்கும்? ஒரு நிமிஷத்தில் அவ்வளோதான் டைமு. என்ன பண்ண போகிறீங்க அந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு? குழாயில் வர அடைப்பாக குச்சி வச்சு குத்திடுறதுக்கு ஒரு நிமிஷத்தில். டு டூ இட் இன் ஒன் மினிட், 2 மினிட், 3 மினிட் தான்ச்சுன்னா எங்கள் கையில் கேட்காதீங்க. ஆமேன். முதல் 3 பார்வோன் உன்னை பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். ஆண்டவர் செய்த அற்புதம் நம்ம கண்ணுக்கு தெரியலங்க. God is reaffirming Moses and Aaron's mission. என்னங்க மிஷன்? பார்வோன் ஒருத்தங்கிறான், அவனுக்கு நிறைய கடவுள் இருக்குது. நைல் நதி அவன் கடவுள் தான். இந்த 10 வாதம் வருது இல்லைங்க, 10 வாதம் என்பது அவருடைய தேவர்கள். ஃப்ராக் ஒரு கடவுளாம், தவக்கலை. என்னென்ன வாதம் வந்துச்சோ, காரிருளை வணங்குறாங்களாம், கல்மழையை வணங்குகிறாங்களாம், மிருக ஜீவன்களை வணங்குகிறாங்க. அதனால தான் அவன் எதெல்லாம் தேவர்னு சொல்கிறானோ அதை வச்சு அட்டாக் பண்ண போகிறான். சர்பத்தை வணங்குகிறாங்க. ராயல் ஃபேமிலி ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தினுடைய பார்வோன் மன்னர்கள் அவங்க சாகும்போது இயற்கை மரணத்தை தழுவ மாட்டாங்களாம். அவங்க ஒரு பாம்பு, நாகப்பாம்பு வச்சுருப்பாங்க. நல்ல பாம்பு, நாகப்பாம்பு. அது கடிச்சு தான் சாகணுமா லாஸ்ட் மினிட்டில். அது பெரிய அவங்க கடவுள் கையில் போகிறதா. இப்படியெல்லாம் உள்ள அந்த 10க்கும் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மோசே அந்த 10 அவனோட கடவுள் இல்லை, நீ தான் அவனோட கடவுள். ஆமேன். மோசே ஆண்டவர் எப்படி நம்பி தரார் பாருங்களேன். டக்குன்னு மோசே தனக்கு ஒரு செலவு வச்சுட்டு பார்வோன் என்ன கடவுளாக்குன்னு சொல்லலை. தெரியும் மோசேக்கு, நான் அல்ல, என் தேவனுடைய காரில் நான் போகிறேன். அல்ல இல்லையா? அமைச்சர் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கார்லாம் இருக்கும், பெரிய தலைவர்கள்லாம். அந்த கார் சில நேரம் போகும். ஓட்டின்னு போகிறது யார்? டிரைவர். யார் ஓட்டி போகிற? கரெக்டாக இல்லையா? சில நேரம் நம்ம கண்ணாடி வழியாக பார்ப்போம், உள்ளே உட்காந்துருக்காரான்னு. உட்காந்துலாம் வெறும் டிரைவர் மட்டும் போனார்னா சொல்லுவோம், நான்ப்பா உள்ள பெரியவரே இல்லை, நீ மட்டும் போறிய. அப்படி தான் சாத்தான் நம்மளை பார்த்து விலாசி எடுத்துருவான். ஆண்டவர் இல்லாமல் நம்மளை இதெல்லாம் பெருமை பண்ணிக்கிட்டோமா. மோசைக்கு தெரியும், நான் என்ன ஆண்டவர்னு என் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் சத்தியமாக என் ஆண்டவர் தான் அவனுடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே, நீதான் அவனுக்கு ஆண்டவனாக இருக்க போகிறாய். ஆண்டவர் மோசே சொல்லியிருப்பார் ஆண்டவர்களே, ஆண்டவரே நீங்கள் ஆண்டவராக இருக்க போகிறீங்க, உங்களை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். திருச்சபையே, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிற நம்ம ஒரு நாளும் நம்மை மக்களுக்கு முன்பதாக நான் என்று காண்பிப்பதற்காக அழைக்கப்படவே இல்லை, அவர் என்பதை காட்டும்படியாக இங்கே வந்திருக்கிறோம். ஒருவேளை நம் மூலமாக கிரியைகள் நடக்கலாம். ஆமென். You are an instrument in the hand of God. In the hands of God. You need to operate by the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்களும் நானும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are a mediator between God and God's people. தேவனும் தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் ஒரு ஸ்போக்ஸ்மேன், நாம் ஒரு பேசுகிற மீடியேட்டராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பார்வோனுடைய இருதயம் கடினமாக தம் வல்லமையை இந்த 2 வயதான முதியவர்கள், 80 வயது மோசே, 83 வயது ஆரோன் மூலமாக தன் வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். பாருங்க, அவர்கள் கட்டளையிட்டபடி எல்லாம் என்ன பண்ணாங்க? செய்தார்கள். கட்டளையிடும் யாவையும் நீ செய்ய வேண்டும். யூ ஹேவ் டு டூ. பிளான் கொடுத்தார். நான் உங்க கையில் பேசுவேன், நீ ஆரோன் கையில் பேசுவேன், ஆரோன் அவங்க கையில் பேசுவான், திரும்பி அவன் ஆரோன் கையில் பேசுவான், ஆரோன் உன் கையில் பேசுவான், நீ என் கையில் பேசுவேன். பார்வோன் ஒரு கேள்விக்கு பதில் வர்றதுக்குள்ள அவன் யோசிக்கிறதுக்கு டைம். ஹல்லேலூயா. ரைட். அடையாளங்க அற்புதங்களையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? நடப்பிக்க போகிறார். அவன் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டப் போகிறேன். I am going to stretch out my hand against Egypt. ஸ்ட்ரெச் அவுட்னா என்னங்க? ஒரு குழந்தை நின்றுட்டுக்கிறான், மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துக்கிறான், அவங்க அப்பா கேட்டுகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு கையை விளாசினார். பட்டார்னு ஒரு சவுண்டு. என்னாச்சு? கை ஓங்கி இருக்கிறது. எகிப்து மேலே கர்த்தருடைய கை ஓங்கினால் என்ன ஆகும்? தாங்குமா? எங்கள் பாட்டி
எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பாங்க, குழந்தைங்கள கையில் அடிக்காத, குச்சி வச்சு அடி, முட்டி கீழே அடி, குச்சி கூட உடச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. கையில் அடிக்க கூடாது, அடிக்கக்கூடாது, கையில் பசங்களத்தோட எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்து கையில் அடிக்கவே கூடாது, குச்சி அடிய, உன் கையை குழந்தைங்க என்ன பண்ணாது, தாங்காது. ஆமேன். நம்ம ராஜாவோட கையை பார்வோன் ஃபேஸ் பண்ணியிருப்பான்றீங்க. அவன் கேட்ட கேள்வி ஆண்டவருக்கு கோபத்தை வரவழைத்திருக்கும். Who is the Lord that I should obey his voice to let Israel go? யார் அந்த ஆண்டவர், யார் அந்த யெகோவா தேவன், யார் எபிரேயருடைய தேவன், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் எப்படி அனுப்புவேன் என்று சொல்கிறார். Now he need to stand to answer God. கர்த்தருக்கு முன்பாக நின்று இதற்கு அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இங்கே நிற்கிறார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், நீ என்ன பேசினாலும் பார்வோன் இருதய கடினமாக தான் இருப்பான். திருச்சபையே கவனிங்க, சேம் தான். இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் எகிப்திலேருந்து தான் வந்ததான், எல்லா வியாதிகளும் எகிப்திலேருந்து தான் வந்ததான். எகிப்திலிருந்து ஒரு மனிதனை மீட்க வேண்டும் என்றால் கடினமான இருதயமாகிய பார்வோனோடு போராட வேண்டும். இன்றைக்கு உலகத்திலேருந்து யாரையாவது நீங்கள் மீட்கணும்னா நீங்கள் மோசே ஆரோன் போல நின்று கடினமான இருதயங்களோடு போராடுறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். யூ ஷுட் ஸ்டாண்ட். ஐயோ பார்வோன் ரொம்ப மோசமானவங்க, கடினமானவன், அவன் கூட யார் போராடுறது, அவனே செத்து போட்டோம் அப்படின்னு இல்லை, நின்று லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவனுக்கு கிரேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 10வது வாதையில் தான் அவன் மகன் சாகிறான், 11ஆவதுல தான் அவனுங்களே வந்து செங்கடலில் சாகிறான் அந்த பார்வோன். அது வரைக்கும் அவனுக்கு அவ்வளவு கிரேஸை கர்த்தர் கொடுக்குறார். இருதயம் கடினப்பட்ட இருதயம். ஈவன் டுடே பீப்புள் ஃபாலோ த சேம் பேட்டர்ன் ஆஃப் ஃபாலோயிங் த ரிபல்லியஸ் நேச்சர். நம்மளை பார்த்து ரிபல்லியன் சொல்லும், நீ முரட்டாட்டம் புடி, நீ தான் கிங்கு, நீ தான் குயின்னு. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம முரட்டாட்டம் தான் நம்ம இந்த அளவுக்கு கீழே தள்ளி இருக்கிறது என்று. நான் முன்னேறாமல் போவதற்கு என்னங்க காரணம்? நான் எங்கெல்லாம் முரட்டாட்டம் பிடிக்கக்கூடாது அங்கே முரட்டாட்டம் பிடிச்சேன், எங்கே தாழ்த்தணுமோ அங்கே தாழ்த்தவில்லை, எங்கே மேன்மை பாராட்டக்கூடாதோ அங்கே மேன்மை பாராட்டினேன். அதனால்தான் இந்த வீழ்ச்சி. பார்வோனே, நீ இந்த உலகத்தில் மாபெரும் மன்னனாக இருக்கலாம், ஆனால் நீ யாரிடம் உன்னுடைய வீம்பை காட்டிக் கொண்டிருக்கிறாய், நீ அதை விட்டுவிட்டால் அது உனக்கு நன்றாய் இருக்கும். ஆமென். God's foolishness is greater than man's wisdom. தேவன் ஒரு சின்ன செயல் மிஸ்டேக் பண்ணுறாருன்னா அந்த மிஸ்டேக்கே மனுஷனோட ஞானத்தோட பெரியதான். Hallelujah. He had a debased mind. அவனுடைய மூளை முழுவதும் தற்காலிகமான காரியங்களை பார்த்து தான் வெற்றி பெறுவேன் என்று நினைத்து இருதய கடினப்படுகிறான். Why do people rebel? ஏன் மனிதர்கள் இருதயம் கடினப்படுறாங்க? நான் ஆண்டவர் கையிலையும் சரண்டர் ஆக மாட்டேன், இந்த மோசே கையிலும் சரண்டர் ஆக மாட்டேன். ஆமென். யார் கையில சரண்டர் ஆக மாட்டேன்? இந்த 80 வயசு தாத்தா, 83 வயசு தாத்தா, என் அளவுக்கு நீ அழகா, என் அளவுக்கு நீ திறமையா, என் அளவுக்கு நீ படைச்சிருக்கியா, நீலாம் ஒரு ஆளா, நான் உனக்கு அடங்கணுமா என்கிறதுனால் கூட நாம் முரட்டாட்டம் பிடித்து அடங்காமல் போகிறோம். ஆபத்து பார்வோனுக்கு தான். ஆமென். இருதயம் கடினப்படுகிறதுனால் கீழ்ப்படிய மாட்டான். யார் கீழ்ப்படிய மாட்டாங்க? யார் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க? யார் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க? யார் தான் இஷ்டத்துக்கு போவாங்க? இருதயம் கடினம் உள்ளவர்கள். they doesn't want to obey. அப்போ தான் இருதய கடினத்தை நிமித்தம் கர்த்தர் தம்முடைய வல்லமையான புயத்தை அங்கே காட்டப் போகிறார். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை காட்ட 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 அவங்களுடைய ஒவ்வொரு எதெல்லாம் தேவர்களாய் வணங்கியிருந்தாங்களோ ஒன்று டிபேஸ் ஆக போகுது. நம்பர் 1 சர்ப்பம். அவன் சர்ப்பத்தை வணங்குகிறாங்க. சர்ப்பத்தை யார் கொண்டு வந்து போடுறான்னா என்னேவும் எம்பிரேவும். நீ வர வைக்க போகிறார். அந்த பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஆமென். ஆமாம். அவங்கன்னா அவங்க வேலை என்ன? ஒரு ஊரில் போட வேண்டியது, கோலை போட வேண்டியது, சர்ப்பமாகவும் எகிப்தியர்களாக என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. அது திரும்பி நடக்க போகுது. ஆனால் இந்த விசை ஆரோனுடைய கோல் அந்த கோலில் உள்ள சர்ப்பங்களை விழுங்க போகிறது. ஸோ இதான் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கள். பார்வோனுக்கு முன்பதாக அப்பியர் ஆகிட்டாங்க. நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போயிட்டோம். நின்று பார்வோனிடம் பேசுகிறார்கள். அவன் கேட்க போகிறான், உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடத்தில் சொன்னான். கோலை எடுத்து போட்டு என்ன பண்ணுங்க? ஆக்குங்க. அதே மாதிரி ஆகுது. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். 10th வேர்ட்ஸ்னுடைய செகண்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பார்வோனுக்கு முன்பதாகவும் ஊழியக்காரருக்கு முன்பதாகவும் கோலை போட்டார்கள். they took the rod and cast it before Pharaoh. பார்வோன் மன்னன் அரண்மனையிலே சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். பார்வோனுக்கு தெரியாதது ஒன்றும் போடல. பார்வோன் சிரிச்சிருப்பான். நான்
கோலை சர்ப்பமாக்குறீங்களா? போடுங்க. ஆமேன். ஆமாம், கோல்னா ஆயிடுச்சு, இப்போ சர்ப்பம் ஆயிட்டு. பார்வோன்னா பண்ணிருக்கணும், வாவ் மோசஸ், ஆரோன், உங்க கடவுள் தான் உண்மையான கடவுள், என்ன சரண்டர் ஆகிறேன் அப்படி சொல்லுவானா? மோசே அப்பா இருந்தா இந்த மாதிரி தான் இருக்கணும், வாவ் நீங்க தான் சூப்பர், உங்க கர்த்தர் தான் உண்மையான கர்த்தர், ஆஹா என்று நினைச்சு வந்துருவான்னு நான் நினைச்சேன். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி, பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்தில் எழுதுறாரு, 2 தீமோத்தேயு 3:8 அவங்களோட பேரை கொடுத்துட்டாரு, என்னேவும் எம்பிரேவும் அவங்க பேர். ஹல்லேலூயா, பேர் தெரிஞ்சிச்சு. நான் நினைக்கிறேன் சாஸ்திரிகள் ஜோசியர்களுடைய தலைவர்கள் இவங்க. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:8 படிச்சிங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். போட்டாங்க, என்னவாயிடுச்சு? சர்ப்பமாய் மாறிட்டு. உடனே பார்வோன் ரட்சிக்கப்படுவான், திருந்துவான். பார்த்தா அவன் இருதயம் இன்னும் கடினமாக போகிறது. அவன் சொல்கிறான், உங்கள் ஆண்டவர் மந்திரம் பண்ணுறாருன்னா நானும் மந்திரம் பண்ணுவேன் என்று சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். சாஸ்திரி என்கிற வார்த்தை இங்கிலீஷில் வாய்ஸ் மேன் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது சூனியக்காரர்கள், சார்சரஸ், 2 பேரையும் கூப்பிட்றான், சயின்டிஸ்டையும் வர வைக்கிறான். ஒரு வேளை ஏஐ டெக்னாலஜி அன்றைக்கி இருந்துச்சான்னு எனக்கு தெரில. கோலை போட்டான்னா வர மாதிரி இல்லை, எதனா பிளாஸ்டிக்கில் பண்ணானா தெரியல. பட் அவங்களே உள்ள ஹையஸ்ட் டெக்னாலஜி, அன்றைக்கி ஹையஸ்ட் வாய்ஸ் மண்ணையும் வர வச்சான், ரிசர்ச் லேப்லேருந்து வர வச்சான். எனக்கு தெரில டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி எதனா பண்ணானா இல்லை சூப்பர் சோல்ஜர் மாதிரி சூப்பர் சர்பண்ட் வச்சுருந்தானான்னு எனக்கு தெரில. கோலை தட்டினானா வரும், இன்னையே டெக்னாலஜியில் வந்துடும். இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு. ஒரு கோல் மாதிரி வச்சுருந்து ஒன்று போட்டான்னா வரலாம், பாம்பை வர வைக்கலாம். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரில, கோலுக்குள்ளே பாம்பை ஒளிச்சிருந்து விட்டுருப்பான். ஆனால் கோலும் தெரியுமே, எப்படின்னு தெரியல. somehow இட் இஸ் ரியல். சொல்லுவாங்க மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமா அப்படின்னு கேட்பாங்க. காய்ச்சிச்சு எகிப்தில். அதை தான் இங்கே அவன் வெளிப்படுத்துகிறான். அவன் he want to imitate the miracle of God. ஆண்டவர் எதெல்லாம் செய்கிறாரோ அதை நானும் செய்வேன். இயேசு பரமேறி போனாரா, நானும் உங்களை எல்லாரையும் பரமேறி மார்ஸுக்கு கூட்டின்னு போகிறேன். போகிற வேலை எங்கன்னா விட்டிங்கன்னா எப்படா? இன்னைய டெக்னாலஜியில் பஸ்ஸில் அங்கே இங்கே கப்பலில் ஏரோப்ளைனில் நம்ம உலகத்தில் ஏறும்போதே காணோன்றாங்க. எத்தனையோ ஏரோப்ளைனை ஜனங்களை தரையிறங்க முடியல, எரிஞ்சிடுது. வேற கோளுக்கு வேற கிரகத்துக்கே கூட்டு போகிறேன்கிறார்களே. See, he is going to fight against God. ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறான். மேஜிக் வாஸ் வெரி ப்ரிவலண்ட் இன் ஈஜிப்ட். ஆமென். எகிப்தை பற்றின எத்தனை சாஸ்திரங்கள் எழுதப்பட்டு இருக்கிறதோ அத்தனையிலும் எகிப்தின் மந்திரங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை மனிதன் கையில் கோல் இருக்கிறதோ அத்தனை மனிதனும் அங்கே மந்திரவாதி. நம்ம நிறைய மந்திரம் கதையெல்லாம் பார்த்துருப்போம். அவர் கையில் என்ன இருக்கும்? ஒரு கோல் இருக்கும். அப்படி எதனா ஜூ பூ ஏதோ சவுண்டு விடுவார், மாறும். அப்போ அதை பார்த்ததும் தெரியும், அது வித்தியாசமாக இருக்கும். அந்த கோல் நம்மள மாதிரி ஒரு குச்சி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, பயம் வரும். நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம். மந்திரவாதி கோல் நீட்டிட்டான், அதனால் இவர் என்ன ஆயிட்டார்? மரம் ஆயிட்டார் என்றெல்லாம் நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். இது சாத்தானுடைய கிரியை. இன்டெலிஜென்டான பீப்புளும் கூப்பிடுகிறான், சாஸ்திரிகளையும் கூப்பிடுகிறான், அவன் அந்த சூனியக்காரரையும் கூப்பிடுகிறான். ஆமென். பட் த பவர் ஆஃப் ஏரன்ஸ் ராட் கேரிட் த பவர் ஆஃப் காட். ஆரோனுடைய கோலிலே கர்த்தருடைய வல்லமை இருந்தது. ஆமென். என்னையா வல்லமை? எது வல்லமை? பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஆரோனே, சாஸ்திரிகளோட டீம்லேருந்து எத்தனை கோல் போட்டாங்கன்னு தெரில, சூனியக்காரர்களுடைய டீமில் எத்தனை கோல் போட்டாங்க தெரில, அத்தனை சர்ப்பங்கள் இருக்கிறது. அது பாதாளத்தின் வந்திருக்கிறது. அது உன்னை மேற்கொள்வதில்லை, நீ தான் அதை மேற்கொள்வாய். திருச்சபையில் உன் கையில் பணம் இல்லாமல் போகலாம், உன் கையில் பலன் இல்லாமல் போகலாம், நீ ஏழையாக இருக்கலாம், அனாதையாக இருக்கலாம். உன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு மாபெரும் நற்செய்தி. அவர் ஏழைகளின் தேவன், அனாதைகளின் தேவன். தோற்று போய் முடியெல்லாம் நரைத்து தன்னிலை தெரியாதபடி இருக்கிற 2 முதியவர்களின், இப்போ நம்ம காலத்திலே தாத்தாக்களின் தேவன்,
80 வயசு 83 வயசு வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழணும்னு ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு ஐயோ இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதே என்று வருந்தி கொண்டிருந்த அந்த 2 ஏழைகளின் தேவன் அவர்களை வாழ வைக்கும்படி தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்றால், உன் வாழ்க்கையிலும் கூட நீ கர்த்தர் பாதத்தில் சரணடைவாய் என்றால் அவர் உனக்காக அற்புதம் செய்கிறது மிகவும் அதிசயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாட் வாஸ் ஸ்பாரோஸ் ரியாக்ஷன்? உன் கோல் சர்ப்பமாச்சு, எங்கள் கோல்களும் சர்ப்பமாகும். பட் வாட் ஹேப்பன்? என்ன நடந்து என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒவ்வொரும் கோல்களை போட்டார்கள், அவைகள் சர்ப்பம் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆமென். The rod of Aaron swallowed their, எதை விழுங்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று. லிசன், விச்கிராஃப்ட்ல விஷயத்தை கெடுத்து விட தான் முடியும், சரி செய்து விட முடியாது. வைரஸை பரப்பி தான் விட முடியும், அதுக்கு மருந்து கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? கெட்ட காரியங்களை செய்கிறவன் அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி இருக்குன்னு மருந்தே கண்டுபிடிக்கல. அதனால தான் உலகத்தில் பிரச்சனையே. ஒரு டெக்னாலஜி வருது, டக்குன்னு வாங்கிடுறோம். அந்த டெக்னாலஜி செயலிழந்து போனால் அது எப்படி சரியாக்குது? உதாரணமாக பிளாஸ்டிக் நல்லது தான். அந்த பிளாஸ்டிக்கு தேவையில்லைன்னும் போது எடுத்துகிட்டு போய் எங்கே கொட்டுறது? மாற்றி ஒவ்வொருத்தர் வீட்டுங்களில் கொட்டிக்க வேண்டியது தான். அது எப்படி டீகம்போஸ் பண்ணணும்னு மனிதனுக்கு உண்மையில தெரியலங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு பெரிய படிப்பு, பெரிய ரிசர்ச்சாக போயின்னு இருக்குது. பிளாஸ்டிக்கு, கண்ணாடி தூள், இந்த டியூப்லைட்லாம் இருக்க உடஞ்சதை எங்கே போடுவீங்க? வேஸ்ட் பேப்பர் மார்ட் வேஸ்ட் அங்கே கடையில் வாங்குறாங்க, வாங்கலை, எங்கே போகிறது? அப்படியே உடச்சிங்கன்னா காவாயில் போட்டுருவோம், ஆளுக்கு காலில் குத்திட்டு இருக்கும். ஆமாம், இது மட்டும் இல்லை, இப்போ நியூக்ளியர் வேஸ்ட்லாம் வந்துருச்சு. அது எமிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பல கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில், சர்க்கம்ஃபரன்ஸில் நியூக்ளியர் வேஸ்ட்லாம். வளர்ந்த நாடுகள் கப்பலாக ஏற்றி ஏழை நாடுகளுக்கு அனுப்பிடுறாங்க. இது ஏன்னா இந்த கப்பல் நிற்குது, ஏதோ கெட்டு போன கப்பல் இல்லை, கப்பல்கிட்ட போனால் தான் தெரியுது, ஏன்னா ஏற்றி அனுப்பியிருக்கான், கப்பலோட ஏற்றி அனுப்பிட்டான். நியூக்ளியர் வேஸ்ட். இந்த எண்ணெய்க்கும் எம்பிரேவுக்கும் கோலை சர்ப்பமாக்க தெரியும், அந்த சர்ப்பத்தை திரும்பி கோலாக்க தெரியாதான். லிசன், பிரச்சனை பண்ண தெரியும், பிரச்சனைக்கு தீர்வு பண்ண. நான் உங்களுக்கு சொன்ன கேளுங்க, தீர்வு என்பது ஞானிகளால் மட்டுமே முடியும். ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? தீர்வு என்பது கர்த்தரிடத்தில் மட்டும்தான் வரும். தீர்வு நீதிமானிடத்தில் இருந்து மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் கோல் போட்டான். அந்த கோல் கூட நம்ம ஆரோனுடைய கோல் சண்டை போட்டு அந்த சர்ப்பங்களை கடிச்சிட்டு விட்டுட்டு தனியாக வந்து இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற சர்ப்பம் எல்லாரையும் கடிச்சு போட்டிருக்கோம். அதையும் சால்வ் பண்ணி விழுங்கி அதை இன்ஆக்டிவேட் பண்ணுகிறார் நம் தேவன். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை அக்கிரமங்கள் அநியாயங்கள் வந்தாலும் அவைகள் அனைத்தையும் இன்ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ரத்தம் இயேசுவின் ரத்தமாக இன்றைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அமேசிங். ஆமென். எத்தனை பேர் பவரை பார்த்து ஆண்டவர்களை வர போகிறீங்க? நம்ம ஆழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய பவரை வெளிப்படுத்துவேன்னு சொல்ல, நம்மளால் ரகசிய வருகைக்காக வெயிட் பண்ணும்படி சொல்லியிருக்கார். ஒருவேளை சாத்தா வந்து இடையில ஒரு கோலை பாம்பாகிட்டான்னா அவன் சர்ச்சுக்கு போயிடுவோமோ? மனசில் இருக்கிறத சொல்லிட்டான்னா, நீ காலையிலேருந்து எங்கேருந்து வந்த தெரியுமா அப்படின்ட்டு நீ மளிகை கடையிலேருந்து வந்தேறும் போது கரெக்டாக சொல்லிட்டார், நான் மளிகை கடையிலேருந்து வந்தேன் அப்படின்ட்டு போயிட்டு போகிறோமா? நாம் மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். மணவாளன் தன்னுடைய வல்லமையினால் நம்மை ரட்சிக்கவில்லை, தம் ரத்தத்தினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். தாம் பவரை காட்டி நம்மளை அட்ராக்ட் பண்ணல, தான் அன்பை காட்டி அட்ராக்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பை காட்டி அட்ராக்ட் பண்ணவர்கிட்ட போய் பவரை காட்டுன்னு சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு கூட நம்ம கண்ணுக்கு தைரியம் இருக்காது. அவருடைய அன்பிலே வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ Pharaoh was not carried about this miracle. இந்த மிரக்கல் பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. என்னங்க சண்டையில் உங்கள் கோல் ஜெயிச்சிருச்சு, எங்களோட நீங்கள் பெரிய மந்திரவாதிங்க நினைத்து கொண்டானோ என்று தெரியவில்லை. கர்த்தர் சொல்லியிருந்தபடியே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். எழுந்து போயிட்டான், அதெல்லாம் அனுப்ப முடியாது. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆனதும் பார்வோனுடைய வேலை நைல் நதியில் போய் குளிச்சுட்டு வணங்குவது. ஆமென்.
ஆமாம், அவங்களுடைய தேவர்கள். நைல் நதியே என்னது? ஒரு கடவுள். ஆமாம், அவங்களுடைய கடவுள், அவருடைய தேவன், அவர்கள் வழிபடக்கூடிய ஒன்று. நைல் நதியோட உலகத்திலே பெரிய நதி நைல் நதி. அவன் எவ்வளோ கிலோமீட்டர்னா 6650 கிலோமீட்டரா. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், 6600 எவ்வளோ சொன்ன? நீங்கள் தான் நோட் பண்ணிக்கணும். 6650 கிலோமீட்டர். சரி, இமயம் முதல் குமரி வரைன்னு இந்தியாவை சொல்கிறோம் இல்லையா? இமயம் முதல் குமரி வரைக்குமே 3214 கிலோமீட்டர் தான். எவ்வளோ? கன்னியாகுமரியிலேருந்து எக்ஸ்பிரஸ் நியூ டெல்லிக்கு போகுது. என்னோடய ஞாபகம் சரியாக கூட 3 டேஸாக போகுதுன்னு நினைக்கிறேன். 3 நாளுக்கு மேலே போகுது. நாங்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டு. இமயம் முதல் குமரி வரையே 3214 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த நைல் நதி 6650 கிலோமீட்டர். அவ்வளவும் ரத்தமாக மாறப்போகுது பைபிள் சொல்லுது. நம்ம நினைக்கலாம் அது எப்படி நடக்கும்? ஏங்க, நைல் நதின்ற தண்ணியே ஆண்டவர் உருவாக்குனாருன்னா அதை சகப்பாக்கிறதுக்கு வரால முடியாதா? நேற்றுக்கு எங்கள் மக அவங்களுடைய ப்ராக்டிக்கல் புக்கில் அந்த சங்குப்பூ ஒட்டியிருந்தாங்க. சங்குப்பூவா அது நான் தெரில, கிளைட்டோரியா டெர்னேட்டா. அது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அந்த பேர் பாட்னி படித்தவங்க அது தமிழ் சங்குப்பூ. டெர்னேட்டா இன் தமிழ் சங்குப்பூ இல்லை, இது கருவிலைன்னு போட்டிருக்குதே. நீங்கள் சங்குப்பூனா அது வேறு மாதிரி இருக்குமே. சரி, சங்குப்பூவா? ஓகே, சங்குப்பூ அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூ ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டு வாசலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வா அப்படின்றது போல். வெறும் மண்ணிலேருந்து அந்த கலர் அவரால் தர முடியும்னா இதை நைல் நதியை மாற்ற முடியுமா? முடியாதா? எகிப்தியர்களுக்கு அன்றைக்கு உலக வரைபடம்லாம் தெரியாதான். அவங்க நினைப்பு நைல் நதி எங்கேருந்தோ வானத்துலேருந்து ஊற்றுது. எங்கேருந்து ஊற்றுது? கடவுள் கையிலேருந்து ஊற்றுது. பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க அது ஈஜிப்டுடைய நதியே இல்லை, அது கென்யாவிலேருந்து, டான்சானியாவிலேருந்து, உகாண்டாவிலேருந்து வருது. லேக் விக்டோரியாவிலேருந்து துவங்கி வருது. ஹல்லேலூயா. இவ்வளோ பெருசு உகாண்டா சூடான்லாம் சுற்றி லாஸ்ட்டாக கைரோ கிட்ட நைல் நதியில் ஊற்றி 11 நாடுகளில் சுற்றி வருகிற இந்த நைல் அவர்களுடைய தேவனாக்கும். அவர்கள் வணங்குகிறார்கள். எங்கேயோ ஒரு குகையிலேருந்து வருது நைல் நதி. அந்த குகை தான் சாமி குகை. அங்கேருந்து வருது, அதை நாங்கள் வணங்குறோம். போடா பார்வோனே, உன் அறிவு அவ்வளோதாண்டா. கர்த்தர் வாட்டர் பம்ப் மாதிரி மோட்ரு போட்டு வாட்டர் பம்ப் போட்ட மாதிரி அங்கங்கே நீர் ஓடைகளை வச்சுக்கிறார், நீரூற்றுகளை வச்சுக்கிறார். அது அப்படியே கொப்பளிக்குது. யாருன்னா மோட்டர் லைன் ஓடிச்சிக்கிட்டா தண்ணியில் கொப்பளிக்கும் பார்த்துக்கிறீங்களா? சொல்லிடலாமா? கடல் கொப்பளிக்கிறாருன்னு சொல்லலாமா? நம்ம மோட்டரோட பவர் கர்த்தர் பூமியில் அங்கங்கே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒன்றத்தில் வருகிறது தான் இந்த நைல் நதி. ஹல்லேலூயா. இப்போ காலையில் நம்ம ஆள் வந்துட்டார், எக்ஸசைஸ். காலையில் போனது என்ன பண்ண போகிறாரு? நைல் நதியை வணங்க போகிறார், ஸ்நானம் செய்ய போகிறார். நதியோரத்தில் போய் நிற்கும்போது அந்த இடத்துல தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பேர் நின்றுக்குது. 2 தாத்தா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ரெகுலர் நமஸ்காரம் பண்ண வந்திருக்கும்போது அவருக்கு வரும்போது இவ்வளோ நாள் போர்ட் மீட்டிங்கில் கேள்வி கேட்டவங்க, சட்டசபையில் கேள்வி கேட்டவங்க, அரண்மனையில் கேள்வி கேட்டவங்க இன்றைக்கி எங்கேருந்து கேட்க போகிறாங்க? குளிக்க வர இடத்துல நைல் நதியில். நீ என் ஜனத்தை அனுப்பலைன்னா நீ குளிக்கிற தண்ணி ரத்தமாகும். நான் நினைக்கிறேன் பார்வன் நினச்சிருப்பான், இந்த நைல் நதி ரத்தமானா ஒன்றும் கவலை இல்லை, எங்கள் ஊரில் வேறு ஏரிலாம் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, வீட்டில் தண்ணி இருக்குது, குளிப்பன்னு நினச்சானா என்னான்னு தெரியல. சொல்கிறாங்க, நான் அடிப்பேன், தண்ணி ரத்தமாக வரும், மீன்கள்லாம் செத்து நதி நாரி போகும், நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க முடியாது, நீங்களாம் பள்ளம் தோண்டி தண்ணி குடிக்கிற மாதிரி ஆகும், எல்லாம் மரப்பாத்திரத்தில் உள்ள தண்ணி கூட இரத்தமாக மாறும் என்று சொல்ல அவன் அந்த இருதய கடினத்தில் ஒற்றுக்கொள்ளாமல் போகிறான். என்னால் ஃப்ரீ பண்ண முடியாது, என்ன பண்ணுறியோ பண்ணு என்று சொல்ல
அவர்கள் அதை அடித்து விட்டார்கள். அல்லேலூயா. 21ஆம் வசனம், மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று, நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று, எகிப்து தேசம் எங்கும் ரத்தமாயிற்று. எங்கும் அடித்தது நைல் நதியில், வீட்டில் இருக்கிற தண்ணியும் ரத்தமாயிடுச்சு. த பவர் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை. இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் அதிகமாக ஆராய்ச்சி செய்கிற புஸ்தகத்தில் ஒன்று பைபிள் தான். நீங்களும் நானும் இதான் ஆராய்ச்சி செய்கிறோம். என்னென்னா, அவங்க பைபிளை தூரம் வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க, நம்ம பைபிள் எடுத்து உடம்புல போட்டுட்டு நம்ம மனதில் ஏற்றிக்கிட்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கோம். எகிப்து முழுவதும் இரத்தமாய் மாறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், எகிப்து முழுவதும் இரத்தம். எல்லா ஃபிஷ்ஷும் செத்து போச்சு, எல்லாம் இறந்து போயிடுச்சு, மொத்தம் மரித்து போனது. இரத்தம் என்று வேதம் சொல்லுது. உடனே ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, நைல் நதியில் ரொம்ப அழுக்கு, அதனால் மீன்லாம் செத்து போச்சு. இவ்வளோ நாள் ஏன்பா சாவலை? கோலில் அடித்த பிறகு தான் சாகுமா? அழுக்கு தண்ணியெல்லாம் கலர்னோம்னா சகப்பாயிடும். எங்கே சகப்பாயிடும்? கருப்பாக தான் இருக்கும். இதெல்லாம் அவங்களோட ரிசர்ச். ஆமென். த பவர் ஆஃப் காட். இட் வாஸ் அ strike from God. It was a blow from God against the deity worship of the Egyptians. நைல் நதி தான் உன் கடவுளா? உன் கடவுளுக்கு என் கடவுள் தான் கடவுள் என்பதை இங்கே நிரூபிக்கிறார். ஆமென். எகிப்தினுடைய கடவுள் பேர் குன்னும். அவர் தான் நைலினுடைய பாதுகாவலரா. ஓகே, நைலுடைய பாதுகாவலர் என்ன பேருங்க? குன்னும். இதெல்லாம் சும்மா இல்லை, அங்கே இருக்குது. ஹப்பி என்று சொல்கிற ஆவி தான் நைல் நதி ஃபுல்லாக வந்து அவர்களை பாதுகாக்கிறது தான். இதெல்லாம் அவங்களுடைய கதை. நீ எதனா பேர் வச்சுக்கோ, என் கர்த்தர் உன்னை காட்டிலும் உயர்ந்தவர் என்பதை எங்கே நிரூபித்தார். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணோன்னா, விமோச்சனத்துக்கு யார் வரணும்? என்னேவும் எம்பிரேவும் அந்த இருக்கானுங்களே, அவனுக்கு வரணும். அவனுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு குடத்தில் தண்ணி எடுத்து தான் கோலை வச்சு ஒரு தட்டு தட்டி ரெட் தண்ணியை என்ன ஆகணும்? நல்ல தண்ணியாக்கி ராஜா குடி கொடுக்கணும். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? எங்கே பள்ளம் தோண்டி நல்ல தண்ணி எடுத்தாங்களே அதையும் சவுப்பாக்கி விட்டான். அவர்களும் they want to copy it. அதை பாருங்க, நான் சொல்லங்க 22ஆம் வசனத்தை பாருங்க. எகிப்தின் மந்திரவாதிக்கும் தங்கள் மந்திர வித்தையினால அப்படியே செய்தார்கள். ஹலோ 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 மந்திரவாதி, ஒரு நிமிஷம் நில்லு, ஏற்கனவே சவுப்பாக்குது தெரிஞ்சிச்சு, அதை கொஞ்சம் வெள்ளையாக்கி குடியா? முடியாது. ஆமென். உலகத்திலே சமாதானத்தை திருப்புகிற அது ஒரு பெரிய ஆக்கினையை சார்ந்தது. அந்த ஆக்கினை அவர் தலையின் மீது தான் விழுந்தது. விஷயத்தை சால்வ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களாங்க? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இல்லை, பிரச்சனை பண்ணுறது பெருசு, சால்வ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றார். மந்திரவாதிங்க வந்து அதிக காம்ப்ளிகேட் ஆகிறாங்க. இதையும் சிந்தியாமல் குளிக்க வந்த பார்வோன் குளிக்காமலே தன் வீட்டுக்கு போய்விட்டான். 7 நாள் குளிக்காமங்கிறான். பாத்திரம் கழுவல, எல்லாம் என்ன கலரில் மாறிடுச்சு? ரெட்டில் மாறிடுச்சு. நைல் நதி நாறுகிறது. ஜனங்கள் நதியோரத்தில் ஊற்றுக்களை தோண்டி தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். எப்போல்லாம் மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக போகிறானோ அப்போ அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஆதாம் ஏவாள் கூட தப்பு பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு அத்தி இலையில் தைச்சி போட்டுக்கிட்டாங்களாம். அத்தி இலையில் ஒரு இலையில் ஒரு மாஸ்க்கு தைச்சி சும்மா போட்டு பாருங்களேன், சுருண்டுறோம் வெயில் பட்டதும். ஆண்டவருக்கு விரோதம். ஆண்டவர் தான் வந்து தோல் உடைகளை தைத்து மனிதனுக்கு கொடுக்குறார், ட்ரெஸ் உண்டு பண்ணி தர்றார். இவங்க ஆண்டவருக்கு அகேன்ஸ்டாக போயிட்டு அவ்வளோ பெரிய கண்ட்ரி, லட்சக்கணக்கான ஜனங்க, ஏறக்குறைய கோடிக்கணக்கான ஜனங்க பக்கத்தில் தோண்டி தண்ணி குடிப்பாங்களா? குடிச்சிட முடியுமா? முடியாது. ஒரு வழி இருக்கிறது, ஆண்டவர் காலில் விழுவது. ஆமென். இன்னும் அவன்கிட்ட 9 விஷயம் செய்ய வேண்டியது. ஃபஸ்ட்டு பிளேக் தான் இது. இன்னும் 9 வாதைகளை பார்த்த பிறகுதான் அவன் முழுமையாய் டிஃபீட் ஆக போகிறான். திருச்சபையே, சாத்தான் அவன் டிஃபீட்டட் ஃபோ. அவன் ஒரு தோற்று போன ஒரு எதிராளி. நீங்களும் நானும் அவன் வழியிலே சென்று இருதயம் கடினப்படக்கூடாது. கர்த்தர் கால்களை விழ வேண்டும். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் நானாகவே இருக்கிறேன். நானாகவே இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். ஐ ஆம் தட் ஐ ஆம். ஈஹே ஆஷேர் ஈயே. நான்
நானே, என்னை அல்லாமல் ஒரு தேவரும் இல்லை. வாங்க நம்ம ஏஞ்சிப்போம். நம்ம ஆண்டவருடைய பெருமிதத்தை, நம்ம ஆண்டவருடைய மகிழ்ச்சியை, நம்ம ஆண்டவருடைய வல்லமையை கொண்டாடுவோம். இந்த வல்லமையான தேவன் நம்மை நேசிக்கிறாரே, அவருடைய அன்பிலே நம்ம கொண்டாடுவோம். வாங்க கர்த்தருடைய சந்நிதியில் சரணடைவோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஷீகாதா லாபா ராகாதா லாபா ஷாதா ராபா பாபா ஓரே தேனே பேரே கே தேனே போ ஷீதா நபா லாபா தே ரகாதா நபா அரதினா ரதா நபா ரதா நபா ரதா. இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்தோம், யாவே தேவன் உண்மையான தேவன். அவருடைய வல்லமையை பார்வோன் மத்தியில் வெளிப்படுத்தினார். அவருக்கு முன்பாக எந்த ஒரு வல்லமையும் செயல்படாததை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். அது மாத்திரம் அல்ல, மோசேயும் ஆரோனும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே செய்து கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? நீர் சொல்லும் ஆண்டவரே, நாங்கள் கேட்டு அதன்படியே நாங்கள் செய்கிறோம் என்று இந்த வேளையில் இந்த பாடலை பாடும்போது நம்ம இருதயங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, எங்களோடு கூட நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நீங்கள் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, எங்கள் மத்தியில் நீங்கள் அப்பா இறங்கி வருவீராக. ஆவியானவரே, என்னோடு கூட நீங்கள் பேசுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் யாத்திராகமம் 7வது அதிகாரத்தில் 1வது வசனம் மற்றும் 2வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். இந்த வசனங்களை நம்ம பார்த்தது போல் மோசேவும் ஆரோனும் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அப்படியே செவி கொடுத்தார்கள். முற்றிலுமான அர்ப்பணிப்பை அவங்க கர்த்தருக்கு என்று கொடுத்தாங்க. அவங்க அதை மட்டும் பண்ணல, அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் அவங்க கீழ்ப்படிந்து நடந்தாங்க. அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா தாழ்மை, பொறுமை, அவங்களுக்குள்ள சகல மன்னிக்கிற தன்மை, சாந்தம், பணிவு சகலமும் இருந்திருந்ததுனால தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆனால் பார்வனுடைய இருதயம் பார்த்திங்கன்னா கடினமாக இருந்துச்சு. எவ்வளோ ஆண்டவருடைய மகத்துவங்கள் வல்லமைகளை காண்பித்தாலும் பார்வனுடைய இருதயம் கடினமாக தான் இருந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல. பார்வோன் செவி கொடுக்காததுனால எகிப்துல 10 வாதைகளை அவங்க சந்திச்சாங்க, பல இழப்புகளை பார்த்தாங்க. ஆனால்
மோசேவும் ஆரோனும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால பார்வோன் வந்து ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக சூனியக்காரர்களை மந்திரவாதிகளை அவங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் சகலவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் வந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் கொடுத்தாரு. நம்மளும் இன்றைக்கு நம்ம யாரை போல இருக்கிறோம்? ஆரோன் மோசே போல இருக்கிறோமா, இல்லை பார்வோனை போல நம்மளுடைய இருதயத்தை கடினமாய் நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்ம இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய உறவு எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். நமக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம போகாதபடிக்கு பல இருதய கடினங்கள் நமக்குள்ள இருந்தால் இன்றைக்கு நம்ம அந்த கடினங்கள்ல இருந்து நம்ம கர்த்தர்கிட்ட விடுதலையாக நம்ம மோசே ஆரோனை போல ஆண்டவருடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க அந்த இருதயத்தை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கலாம். இன்றைக்கு நம்மளை அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்து இந்த வேலையில் நம்ம எல்லாரும் இருதயத்தில் நம்ம கைகளை வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கலாம். நம்மளுக்குள்ள சகலவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு தரணும். நமக்குள்ள சாந்தத்தை, அமைதியை, பொறுமையை, தாழ்மையை, கர்த்தருக்கு என்று கீழ்ப்படுகிற அந்த ஒரு இருதயத்தை நம்மளுக்கு இன்றைக்கு கர்த்தர் தரணும்னு சொல்லிட்டு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டனை சேருண்டு பயமே இல்லையே. பாரோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. வரவலவா ஷவரவல வரவல வரவாக்கபா ஓரி பாவா பாவா ஷவரவல வரவலபா ரிபாக்கபா ஓரி ஆந்தரதல போரி பாக்கபா ஷபாக்கபா ஓரி பாபா பாபா பாரிதல போரி பாக்க பரபலபா. ஆவியானவரே அப்பா, வல்லமையுள்ள தேவனே அப்பா, அப்பா மகத்துவமுள்ள தேவனே அப்பா, அப்பா உம்மை வரவேற்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா, எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்க கேட்ட அப்பா உம்முடைய வார்த்தையின்படி அப்பா நடந்து கொள்ள அப்பா உம்முடைய அப்பா கட்டளைகள் படி நாங்க செய்ய அப்பா உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அப்பா எங்களுடைய செவிகளை நீங்க திறப்பீராக. எங்க இருதயத்துல இருக்கிற கடினங்களை நீங்க எடுத்து போடுங்க. எப்படி தகப்பனே அப்பா மோசேயும் ஆரோனும் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அப்பா இன்றைக்கு அப்பா நாங்க நடக்க தகப்பன் நீங்க எங்களுக்கு அப்பா கிருபை பாராட்டுவீராக. பார்வோனின் இருதய கடினங்கள் அப்பா நீங்க அறிந்திருக்கீங்க தகப்பனே அப்பா. அதே போல இன்றைக்கு எங்களுடைய இருதயத்துல அந்த கடினங்கள் இருந்தால் அப்பா பார்வோனை போல நாங்க இல்லாதபடிக்கு அப்பா உம்முடைய அப்பா அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தோம் தகப்பனே. அந்த கடினமான இருதயத்தப்பா அப்பா அவங்க கடினமா இருந்தாங்க, ஆனா இன்றைக்கு நாங்க அந்த மாதிரி கடினத்தோடு இல்லாதபடிக்கு ஆவியானவர் அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. அப்பா எங்களுக்குள்ள அப்பா நீங்க இருக்கீங்க தகப்பனே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்குது அப்பா. வல்லமை உள்ள தேவன் நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர் அப்பா. அப்பா இன்றைக்கு நீங்க எங்க ஒவ்வொருவரையும் தொட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. யார் யார் தகப்பனே அப்பா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களோ அப்பா ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்பட்டு இருக்கிறீங்க, எங்களை நீங்க தொட்டு இருக்கிறீங்க தகப்பனே. எங்களுடைய செவிகளை நீங்க திறந்திருக்கீங்க அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாத படிக்கு சத்ரு எங்களை தடை செய்தாலும் தகப்பன் நீங்க இன்றைக்கு எங்களை விடுதலை
பிள்ளைகளை ஆக்கின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக காரியங்களை, அநேக மகத்துவங்கள், வல்லமைகளை அப்பா எங்களுக்குள்ள நீங்க காண்பிப்பீராக. உமக்காக எழும்பி பிரகாசிக்க அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்தோம், இன்றைக்கு 2 ராஜ்யத்தின் மத்தியில நடந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம பார்த்தோம். யெகோவா தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். எகிப்தியர்களும் அவர்கள் மையமாய் கொண்டிருந்த அந்த தெய்வத்துடைய வல்லமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த மந்திரவாதிகள் அவங்களால முடிந்ததை செய்தாங்க. ஆனாலும் கூட யெகோவா தேவனுடைய வல்லமை எல்லா வல்லமைக்கும் மேலாய் விளங்கி இன்றைக்கு கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்பதை நிரூபித்தது. இன்றைக்கு நாம் யாரை மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா தேவனை நாம் மையமாய் கொண்டிருக்கிறோமா, இல்ல நம்ம எகிப்துடைய வல்லமைகளை உடைய மனிதர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு ஒருவேளை நம்ம எகிப்துடைய அடிமைத்தனத்துல இன்னும் நாம் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய யெகோவா தேவனுடைய வல்லமை மிகவும் அது பெரியது. இன்றைக்கு நாம் மோசே போல, ஆரோனை போல நாம் எழும்பி நாம் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் போது எந்த ஒரு எகிப்தின் வல்லமையும் நம்மளை மேற்கொள்ளாது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ப்ரோமோட் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த எகிப்தை நாம் எதிர்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த எகிப்து சொல்வதை நாம கேட்க கூடாது, உண்மையான தேவன் சொல்வதை மாத்திரம் நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு எப்படி கர்த்தர் மோசேயுடைய கரத்திலும் ஆரோனுடைய கரத்திலும் அந்த கோலினால் அற்புதங்களை செய்தாரோ, இன்றைக்கு நம்முடைய கரத்துல ஆவிக்குரிய கோலை தருகிறாரு. நம்ம இப்ப ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்ய போகிறோம். நம்மளுடைய கைகளை நம்ம உயர்த்தி காட்டலாம். இது நம்மளுடைய கரத்துல இந்த ஆவிக்குரிய கோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா அந்த பவர் ஆஃப் டார்க் ஃபோர்ஸையும் கர்த்தர் இன்றைக்கு அழிக்க போகிறாரு. நம்ம வாய்களை திறந்து நம்ம பேச போகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு முன்பாக இருக்கிற எகிப்தின் அதிகாரமே, அடிமைத்தனத்தின் ஆவியே, நீ எங்களை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்தை விடு. இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்ப நபர்களை நாங்க விடுதலை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இதோ பொருளாதார ரீதியாய் எங்களை அடிமைப்படுத்துகிற, எங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற எல்லா எகிப்தின் அடிமைத்தனங்களும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். எல்லா பார்வோன்களே இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. இதோ இயேசுவின் நாமத்தை கொண்டு இதோ இந்த ஆவிக்குரிய கோலினால இன்றைக்கு நாங்க கட்டளை கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் மாற்றங்களை நீங்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு எங்க சூழ்நிலை கர்த்தர் நீங்க மாற்றி விட்டீர். இதோ யெகோவா தேவன் உண்மையான தேவன், நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை எங்க வாழ்க்கையிலும் நீர் காண்பித்து இன்றைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினதற்காய் நன்றி. நாங்கள் தொடர்ந்து மோசே போலவும் ஆரோனை போலவும் சாந்தமாய் தாழ்மையாய் நாங்கள் எங்களுடைய அழைப்பில் உறுதியாய் நின்று உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாய் நாங்கள் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடைசி வரைக்கும் உங்க வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. உமக்கே சகல துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.